வணக்கம். கற்றதை கற்பிப்போம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம் ரவை பாயாசம், பாய் வீட்டில் பீர்னின்னு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ், பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நெய்யில் வறுத்துக்கலாம். ஏலக்காயும் இதிலே நான் சேர்த்துக்கணும். இப்போ முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதே நெய்யில் நான் ஒரு ஸ்பூன் மட்டும் ரவை எடுத்து வறுக்க போகிறேன். ரவை அதிகமாக சேர்த்துடக்கூடாதுங்க, கம்மியாக தான் சேர்க்கணும். நான் ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 to 3 minutes நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது நல்லா வறுத்தாச்சு. இப்போது இதில் நான் ஒரு அரை கப் ஒரு அரை மூடி தேங்காயை பால் எடுத்து வச்சுருக்கேன். 3 தடவை அடித்து. இது யூஸ்வலாக பசும் பாலில் தான் செய்வாங்க, பால் வீட்டில் செய்வாங்க. தேங்காய் பால் ஊற்றி செய்கிறேன். இப்போது இந்த தேங்காய் பால் ஊற்றி இந்த ரவையை இதிலே வேக வைக்கலாம். ரவை கட்டி கட்டியாகிடும். ரவை வெந்ததுக்கு அப்புறமா வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெல்லம் போட்டு கலந்துக்கலாம். இதில் நாம் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ரவை பாயாசம் பீர்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.